வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்க. சோ இந்த டிஆர்பில ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட்டு டிஎன் டெட்டோடைய ரீ ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ இந்த டெட்டோடைய ரீ ரிசல்ட்ல நிறைய பேர்த்துக்கு பணிவா அந்த பாஸ் மார்க் வந்துட்டேன் அப்படின்றதுனால நிறைய பேர் ஹாப்பியா இருக்காங்க ரீ ரிசல்ட்டால. சோ டெட்டோடைய ரீ ரிசல்ட்ல இன்னும் நிறைய பேர்த்துக்கு திரும்ப மதிப்பெண்கள் மாற்றப்படுமா அப்படி என்ன ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் ஆசிரியர்களுடைய நிரந்தர பணியிடங்களை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கு. என்னன்றதை பற்றியும் இந்த ஒரு வீடியோல நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. சோ டிஆர்பில பாத்தீங்கன்னா தற்சமயம் ஆசிரியர்கள் தயார் நிலையில இருக்காங்க. இந்த 1600 பணியிடங்களை உடனடியா இருப்ப போறாங்க. சோ இந்த திரும்ப பெறப்பட்டதா இந்த டெட்டோடைய பாஸ் செலக்ஷன் லிஸ்ட் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, இதுல என்ன குழப்பங்கள் இருக்கு. சோ இந்த ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப பாத்தீங்கன்னா அவங்க ரீகால் பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்களா ரிசல்ட்ல அப்படின்ற மாதிரி. சோ ஒரு பிரஸ் ரிலீஸ் எல்லாத்தையுமே நமக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிருப்பீங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 16/10 அன்னைக்கு வெளியிடப்பட்டு ஒளிக்குறி மதிப்பெண் ஓஎம்ஆர் வழிகளாக எழுதப்பட்டது. சோ மேற்படி இந்த நியமன தேர்வுக்கு 47,012 விண்ணப்பித்தனர் ஏஎன்பி. அதுல 42,000 பேர் தேர்வு எழுதினர். சோ ஏஎன்பிக்கான தற்காலிக விலைக்குறிப்பு என்டிடிகளை தொடர்ந்து அதன் மீதான ஆட்சேபனைகள் 5/1/2026 முதல் 13/1/2026 வரை வெளியிடப்பட்டது. அப்ஜெக்ஷன் டிராக்கர் எல்லாருமே செக் பண்ணிருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர், டூரிசம், மரைன் பயாலஜி, வெல்ஃபேர் பயாலஜி போன்ற பாடத்திட்டங்களை தவிர்த்து மதிப்பீட்டு பணிகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேற்கண்ட 5 பாடங்களுக்கு 23/3/2026 அன்று சான்றிதழ் சரிபார்ப்பும் 24/3/2026 அன்று நேர்காணலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட இந்த சூழலில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அறிவித்த மேற்காண பாடங்கள் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல்களை திருத்தம் செய்து தற்பொழுது சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றத திருத்திருக்காங்க. சோ திரும்பப்பட்ட அறிவிப்பு பாத்தீங்கன்னா என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்க அப்படின்றத இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெட்டோடைய பாஸ் உடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணிருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரல, அந்த இதை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப போட்டிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் ஒரு பக்கம் குழம்பு போயிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ரிசல்ட்டே வரல சார், திரும்ப பெற்றப்பட்டுள்ளா டெட் ரிசல்ட் 60 மார்க் இனி தேர்ச்சி இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தோடு இருக்காங்க. சோ டெட்டாசிரியர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா அந்த 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கு. அனைத்து கம்யூனிட்டிக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி இல்ல, அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற கோரிக்கை வர இருக்குங்க. சோ டெட் பாஸ் பாத்தீங்கன்னா இனி எல்லா கம்யூனிட்டியுமே 60 மார்க் என்ற பேசிக் கொண்டு வருவாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். சோ டிஆர்பில பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த வித்ரா செய்யப்பட்ட டெட் மார்க்களால நிறைய ஆசிரியர்கள் இப்ப குழம்பி போயிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நிரந்தர பணியிடம் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவுல ஒரு குழம்பி போய் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுடைய நிரந்தர பணியிடங்களுக்கு உண்டான தற்சமயம் ஒரு பிரைவேட் அறிவிப்பு தான். சோ இது பாத்தீங்கன்னா அரசு ஒரு பணி சேலரி தான் வரும். என் பள்ளியில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்கள். சோ விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா அனுப்பணும் 10/3 தான் டெட்லைனு. எந்த இடத்துக்கு விண்ணப்பங்கள் அனுப்பணும் அப்படின்றத பற்றி அவங்க தெல்ல தெளிவா பத்தமடை என்ற இடத்துக்கு ராமசேயர் இந்த பள்ளியில தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ நிரப்பப்படவுள்ள பணியிடம் அப்படின்னு நான் பாக்குறப்ப பிஏ பட்டதாரி சமூக அறிவியல், ஹிஸ்டரி, பிடெட், டெட், ஆதி திராவிடர், அருந்ததி எஸ்சிஏ. சோ அது முதன்மை கல்லூரியின் நடைமுறை செயல்முறையில இது பாத்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர்கள் எடுத்துக்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஓவிய ஆசிரியர் 10th டிடிசி டிராயிங் படிச்சிருக்கணும், ஆதி திராவிடர், அருந்ததியர். சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஊதியம் எல்லாமே அரசு விதிகளின்படி ரூபாய் 65க்கான
போஸ்ட் அந்த ஸ்டாம்ப் ஒட்டிய சுய விலாசமற்ற உரையுடன் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டா அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ராமஷேயர் மேல்நிலைப்பள்ளி பத்தமடையர் 627453 இந்த அட்ரஸுக்கு நீங்க அனுப்ப வேண்டியதா இருக்கும். கடைசி நாள் அப்படின்னு நான் பாக்குறப்ப 10/3/2026 முன்னாடி அனுப்பி வச்சுக்கோங்க. நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வுல மீண்டும் கூட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ பொறுத்து வந்து நாம பார்க்கலாம். அதே போல 2013 டெட்ல பாஸ் பண்ணவுக்குண்டான போஸ்டிங்கும் போட போறாங்க. எப்பன்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சோ சிறப்பு டெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெட்ல ஃபெயிலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ரெடியா இருக்கு. இதற்கு உண்டான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு தெரியல, பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.